இந்த நாள் மங்கள வாக்கு திருநாள் என்று திருச்சபையின் நாட்காட்டி நமக்கு சொல்லுகிறது. மங்கள வாக்கு என்கின்ற பொழுது நல்ல ஒரு வார்த்தை, நல்ல ஒரு வாக்கு, நல்ல ஒரு வாக்கு தத்தம் என்று நாம் எடுத்துக்கொள்கின்றோம். இந்த மங்கள வாக்கு கிறிஸ்துவை பிறப்பை குறித்து அங்கே கன்னிமரியாளுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியாக இது அமைகின்றது. கேப்ரியேல் தூதன் கன்னிமரியாளை சந்தித்து சொல்கின்ற வாசகம்தான் அருமையான இந்த மங்கள வாக்கு திருநாளின் தியானத்துக்கான வார்த்தையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள், அவர் சொல்கின்ற காரியம் என்னவென்று சொன்னால், லூக்கா 1 அதிகாரம் 28வது வசனத்திலே, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உடனே கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். 3 காரியம் சொல்கிறார். முதலாவது கிருபை பெற்றவள், இரண்டாவது சொல்லுகிறார் கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார், மூன்றாவது சொல்லுகிறார் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். கிருபை பெற்றவள், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கின்றார், அதோடு மட்டுமல்ல நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்கின்ற இந்த வார்த்தையை, இந்த வாக்கை கேப்ரியேல் தூதன் அங்கே மரியாளுக்கு சொல்வதை நாம் பார்க்கின்றோம். மரியாள் இந்த வாக்கை கேட்டவுடனே முதலாவது அவளுடைய நிலை என்ன என்று வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. 29வது வசனத்திலே அவள் இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று கலங்கி அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே சிந்தித்து கொண்டிருந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த வாழ்த்துதல் இப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுடைய சிந்தனை சற்று உலக பிரகாரமான காரியத்திற்குள் போய்விட்டது. ஏனென்று சொன்னால் அவளுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. திருமணம் ஆகாத நிலையிலே அவர் சொல்கின்ற காரியம், நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், பெறுகின்ற பொழுது அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் என்றெல்லாம் சொல்லுகிறார். இந்த செய்தி அவளுக்கு ஒரு ஏற்புடையதாக அவள் எடுத்தாலோ எடுக்கவில்லையோ, ஆனால் அவள் சிந்தித்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, உலகம் என்ன என்பது அவளுக்கு தெரியும். மோசையின் நியாயப்பிரமாணம், மோசையின் சட்டத்திட்டங்கள், மோசையினுடைய அங்கே நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட தண்டனைகள் எல்லாம் தெரியும். ஆனால் இந்த சூழ்நிலைகளுக்கு நடுவே, இப்படிப்பட்ட சூழல் பிரச்சனைகளுக்கு நடுவே தனக்கு இப்படி ஒரு வாக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டதை எண்ணி அவன் சிந்தித்து கொண்டு இருக்கிறான். அதான் சொல்றார், இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று அவள் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். உடனே கேப்ரியேல் சொல்கிற காரியத்தை பாருங்கள். மரியாளே, பயப்படாதே, பயப்படாதே. பல நேரங்களிலே நம்முடைய சிந்தனைகளிலே பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது, ஒருவேளை கடவுள் சில காரியங்களை செய்வேன் என்று நம்முடைய வாழ்வில் சொல்லுகின்ற பொழுது நாம் அவைகளை ஏற்றுக்கொள்வோமோ ஏற்றுக்கொள்ள மாட்டோமோ என்கிற மனநிலையில் வாழும் பொழுது மீண்டும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு தேற்றுவதை பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திலே நாம் உணர்கின்றோம். ஆகவே இங்கே மரியாளை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, நீ கிருபை பெற்றவள், நீ கடவுளின் சந்நிதியிலே, நீ கடவுளிடத்திலே கிருபை பெற்றவள், நீ தகுதி உடையவள். உன்னுடைய வாழ்விலே ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். ஆண்டவரின் மகன், கர்த்தருடைய
ஆசீர்வாதம் உண்மையில் வந்து நிறைவேறப் போகிறது. ஆகவே இயேசு உன்னில் பிறப்பார் என்பதையும் அங்கே சொல்கிறார். அநேக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், இந்த மரியாள் வாழ்ந்த காலகட்டத்திலே மெசியா தங்களுடைய வாழ்க்கையிலே அவர் வருவார் என்று எதிர்பார்த்திருந்தவர்கள் அநேகர் இருந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த மரியாளுடைய வாழ்விலே நாம் பார்க்கும் பொழுது அவள் சிந்தனையின் காரியம் அவளுக்கு மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டு பயப்படாது. அதற்கு அடையாளமாகத்தான் எலிசபெத்துடைய அந்த சூழ்நிலை அவளுக்கு சொல்லப்படுகிறது. எலிசபெத் எப்படி என்றும் அவளுடைய கற்பம் இன்னதென்றும் அவளும் ஒரு குமாரனை பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாள் என்பதும் அங்கே சொல்லப்பட்டு இவளுக்கு அடையாளமாக அங்கே பேசப்படுகிறது. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வேளையில் இந்த மரியாளின் ஆசீர்வாதத்திற்கு அவள் கர்த்தரோடு வாழ்வதற்கும் கர்த்தர் அவளோடு இருப்பதற்கும் அவளை ஆசீர்வதிப்பதற்கும் சில காரியங்களை நாம் வேதத்தில் இருந்து பார்க்கலாம். முதலாவதாக அவள் பிறரை வாழ்த்துகின்றவள். பிறரை வாழ்த்துகின்றவள். எலிசபெத் வீட்டுக்கு போய் எலிசபெத்தை வாழ்த்துகிறார். அதற்கு பிறகு எலிசபெத்தும் மரியாளை வாழ்த்துகின்ற நிலையை பார்க்கிறோம். எப்பொழுதுமே பிறரை கனப்படுத்துவது, பிறரை உற்சாகப்படுத்துவது, பிறரை நாம் மரியாதையோடு அவர்களுக்கு கனம் செலுத்துவது, அது இந்த மரியாளுடைய வாழ்வில் இருந்து கற்றுக்கொள்கிறோம். வாழ்த்துகின்ற மரியாள். இரண்டாவதாக லூக்கா 1 அதிகாரம் 48வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னை தாழ்த்துகின்றவள். தன்னை அவள் தாழ்த்துகின்றாள். அங்கே பாருங்கள், அந்த வசனம் சொல்கிறது, மிகவும் அழகாக சொல்கிறது, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அவன் பாடுகின்ற அந்த பாடலிலே, இந்த கீதத்திலே, மரியாளின் கீதத்திலே அழகாக சொல்லுகிறார், அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துவார். தாழ்மை குணமுடையவர்களை கர்த்தர் அவர் ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக அவனுடைய வாழ்விலே நாம் பார்க்கும் பொழுது விசுவாசித்த மரியாள். ஆக கடவுது உமது வார்த்தையின்படி ஆக கடவுது. பாருங்கள், விசுவாசம் என்பது அவருடைய வாழ்வில் இருந்தது. நாம் காணாத கல்யாண வீட்டிலே பார்க்கின்ற பொழுது இந்த மரியாள் இயேசு நிச்சயமாக அற்புதம் செய்வார் என்பதை இயேசுவின் மீது விசுவாசத்தோடு அவள் சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் மீது இவளுக்கு அளவு கடந்த ஒரு விசுவாசம் உள்ள ஒரு தாய் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே வாழ்த்துகின்றவள், தாழ்த்துகின்றவள், அடுத்து விசுவாசிக்கின்றவள். இந்த மரியாளுடைய வாழ்விலே நாம் பார்க்கும் பொழுது யோவான் 19:25 அன்பு நிறைந்தவள் சிலுவையின் அடிவாரத்திலே நின்று அங்கே இயேசுவுக்கு நடைபெற்ற அனைத்து காரியங்களையும் கண்டு தன்னுடைய அன்பை காண்பிப்பதை வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த காலவேளையில் அன்புக்குரியவர்களே, வாழ்த்துகின்ற மரியாள், தாழ்த்துகின்ற மரியாள், விசுவாசித்த மரியாள், அவர் அன்பு உடைய மரியாள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த சூழலெல்லாம் நடந்த பிறகு நாம் லூக்கா 2வது அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது ஒரு முக்கியமான சம்பவம், அங்கே சிமியோன் நாம் தீர்க்கதரிசியாக அவர் சொல்கின்ற வாக்குகளை பார்த்தோம். அதே போல இன்று நாம் லூக்கா 2வது அதிகாரத்திலே 36வது வசனத்தில் இருந்து நாம் 38வது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு அம்மாவை குறித்து பார்க்கிறோம். இயேசுவின் பிறப்பை குறித்து கேப்ரியேல் மரியாளுக்கு சொன்னார். மரியாளுடைய அந்த சூழ்நிலையையும் அவளுடைய நல்ல கேரக்டர்ஸையும் நம்ம பார்த்தோம். ஆனால் அன்னாள் என்கின்ற ஒரு தாய், அவளுடைய நிலையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆசேருடைய கோத்திரத்தை சார்ந்தவள். அவள் பானுவேலின் குமாரத்தி. அவள் ஒரு தீர்க்கதரிசி. இந்த அம்மா கன்னி பிராயத்தில் விவாகமான முதல் 7 வருஷம் புருஷனுடைய வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். பாருங்கள், இந்த தாயினுடைய வாழ்விலே இரவும் பகலும் உபவாசித்து தேவனுடைய ஆலயத்தை விட்டு நீங்காமல் கர்த்தருடைய சந்நிதியிலேயே இருந்து ஆராதனை செய்து கொண்டிருந்தார். அவளும் அங்கே இயேசுவை தேவாலயத்திற்கு கொண்டு வருகின்ற பொழுது அந்த நேரத்தில் அவளும் அங்கே இருக்கிறார். அப்பொழுது அவள் சொல்கின்ற காரியம், அவளும் அந்த நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய நிலை, அவர் என்ன செய்ய போகிறார்? நீங்கள் மீட்பர் வருவார் என்று எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறீங்க. அந்த மீட்பர் இவர்தான். அவர் உலக பிரகாரமான மீட்பர் அல்ல. உலக மக்களின் ஆன்மாவை மீட்டெடுக்கின்ற, தீயவனுடைய கரத்தில் இருந்து ஜனங்களை ரட்சிக்கிற அவர் அரசர், அவர் மீட்பர். நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற மெசையா இந்த இயேசு என்கின்ற அந்த செய்தியை அவள் தெளிவாக சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எதிர்காலத்தில் இயேசுவின் நிலை என்ன என்பதை குறித்து விவரமாக பேசினார். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாக இந்த காலவெளியிலே மங்கள வாக்கு திருநாளிலே மரியாளுக்கு இயேசு பிறப்பை குறித்து கேப்ரியல் சொல்லுகிறார். அந்த அம்மாவுடைய நல்ல குணாதிசயங்கள், குட் கேரக்டர்ஸ், அவர் இயேசு பிறக்கிறார். இயேசு பிறந்த பிறகு அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி இயேசுவை தேவாலயத்திற்கு அழைத்து வருகிறார்கள். தேவாலயத்துக்கு கொண்டு வரும் பொழுது சிமியோன், அடுத்து அன்னாள், இவர்கள் இயேசுவை குறித்து புகழ்ந்து பேசுவதை பார்க்கிறோம். இந்த அன்னாள் அவள் ஒரு தீர்க்கதரிசி. எதிர்காலத்தின் காரியங்கள், இயேசுவினால் என்ன நடக்கும் என்பதையும் விவரமாக அவள் பேசுவதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த காலவெளியிலே கடவுளின் பிள்ளைகளாக இருக்கின்றன, சிறப்பாக தாய்மார்களாக, பெண்களாக, சகோதரிகளாக, குழந்தைகளாக இருக்கின்ற அனைவரும் கிறிஸ்துவின் மீட்பை அறிந்து கொள்வதற்கு இந்த மங்கள வாக்கு திருநாள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆகவேத்தான் மரியாளுக்கு சொல்லப்பட்ட இந்த வாக்கிலே 3 காரியம். 1, கிருபை பெற்றவர். 2வது, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். 3வதாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர். இந்த காலவெளியிலே நீங்களும் கிருபை பெற்றவர்கள், நீங்களும் கர்த்தரோடு வாழ்கின்றவர்கள், நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த மங்கள வாக்கு திருநாளிலே கர்த்தர் உங்களுக்கு நல்ல வாக்குகளை கொடுத்து உங்கள் குடும்பத்திலும் ஆசீர்வாதமான நன்மைகளை